லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம √3 மைனஸ் 1 பை 2√2 டிவைடட் பை இங்கே மைனஸ் 1 மைனஸ் √3 ப்ளஸ் 1 பை 2√2 இருக்குது. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1ஐயும் 2√2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2√2 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் √3 மைனஸ் 1 பை 2√2ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் சாரி நம்மளோட எல்சிஎம் வந்து 2√2. அப்படியே இந்த நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ அப்போ நமக்கு √3 மைனஸ் 1 பை 2√2 இன்ட்டு √2 பை √2 மைனஸ் √3 மைனஸ் 1. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு √3 மைனஸ் 1 பை 2√2 மைனஸ் √3 ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு நம்மளோட காஞ்சிகேட் பேர் போட போகிறோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக மைனஸ் வெளில வச்சுட்டு இது ஒரு டேர்ம் ஆக்கிட்டேன். இது நமக்கு 2√2 மைனஸ் √3 ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதனோட காஞ்சிகேட்டை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு 2√2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1, அதே மாதிரி 2√2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1. ஸோ இப்போ நமக்கு கீழே டினாமினேட்டர் பார்த்தோன்னா இது ஏபி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இது ஏ, இது √3 ப்ளஸ் 1 வந்து நமக்கு பி ஸ்கொயர். இப்போ மேலேயும் அதே மாதிரி நமக்கு √3 மைனஸ் 1 2√2 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு √3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு 2√6 கிடைக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம். √3ஆல் ஃபஸ்ட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 இன்ட்டு √3 அப்போ 3ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, √3 எடுத்து அப்போ மைனஸ் √3 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் 2√2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் √3 ஓகே நம்ம √3ஆல் தானே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ √3 இதை மல்டிப்ளை பண்ண, √3ஆல் இதை மல்டிப்ளை பண்ண, √3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே √3 தான் இங்கே கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் √3ஆல் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணுறேன், இதை மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அடுத்தது 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணது 2√2 மைனஸ் √3. இப்போ தான் எனக்கு மைனஸ் 1 கிடைக்குது. சரியா, ஸோ இப்போ மைனஸ் √3 ஓகே ஃபஸ்ட்டு ப்ளஸ் √3 இருக்கும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2√6 3 மைனஸ் 1 2 மைனஸ் 2√2ன்னு கிடைக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் நமக்கு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2, அப்போ 4 2s are 8. இதை நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு ப்ளஸ் டேர்ம் இருக்கிறதுனால இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்துடும். அப்போ a ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab, a ஸ்கொயர்னா 3, b ஸ்கொயர் 1, அதே மாதிரி 2ab, அப்போ 2 1 2√3 அப்போ 2√3ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு 2√6 ப்ளஸ் 2 மைனஸ் 2√2 பை 8, 3 ப்ளஸ் 1 நமக்கு 4 ப்ளஸ் 2√3. இப்போ மேலே 2 வெளில காமனாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. 2√6 ப்ளஸ் 2 மைனஸ் 2√2 பை நமக்கு இந்த 8 மைனஸ் 4 நமக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் 2√3ன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயும் 2 வெளில எடுத்துடலாம். √6 ப்ளஸ் 1 மைனஸ் √2 பை 2 கீழே வெளில எடுத்துட்டோம்னா 2 மைனஸ் √3ன்னு இருக்கும். 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா √6 ப்ளஸ் 1 மைனஸ் 2√2 2 மைனஸ் √3. அகைன் நம்ம ப்ரூஃப்க்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கல. ஸோ இதை நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்சிது. ஆனால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி அகைன் காஞ்சிகேட் பண்ண போகிறேன். 2 ப்ளஸ் √3 2 ப்ளஸ் √3 இதோட காஞ்சிகேட் பேரை போட்டு ரேஷனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நமக்கு கீழே வந்து நமக்கு a மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் √3 தான் ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும். மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆவீங்க, நான் இதை எடுத்து 3 பண்ணிக்கலாம். ஏன்னா 3 டைம்ஸ் இது ஃபஸ்ட்டு 2 எடுத்து இதில் 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் √3 எடுத்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 எடுத்து நான் பண்ணுறேன். அப்போ 2√6 கிடைக்கும், ப்ளஸ் 2 கிடைக்கும், மைனஸ் √2ன்னு கிடைக்கும். அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு √18 கிடைக்கும், ப்ளஸ் √3 மைனஸ் √6 கிடைக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு 2√6 ஒரு √6, அப்போ நமக்கு என்ன வரும், 2√6லேருந்து ஒரு √6 போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு √6 பேலன்ஸ் இருக்கும். அதை 2 அப்படியே போட்டுக்கலாம். 2√2ன்னு இருக்குது, ஆனால் இங்கே √2 டேர்ம் இல்லை. ஆனால் இதை √18 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 × 2 ரூட்டுக்குள்ளே
9 3 ஸ்கொயரு அப்போ வெளில வந்துச்சுன்னா 3 ரூட் 2ன்னு கிடைக்கும். அப்போ 3 ரூட் 2லேருந்து ஒரு ரூட் இங்கே 2 ரூட் 2 இருக்குது, மைனஸ் 2 ரூட் 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ரூட் 2ன்னு கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், ரூட் 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் ரூட் 2. அதே மாதிரி நமக்கு ரூட் 3 இது நம்ம சிம்ப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம 2 ரூட் 6 ரூட் 6 சிம்ப்ளை பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் 4 மைனஸ் 3, ஏன்னா 2 ஸ்கொயர் 4, ரூட் 3 நமக்கு 3. இப்போது நமக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கும், அதை விட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு ப்ரூஃப் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரூஃப் நமக்கு 2 ரூட் 2 வரணும், ரூட் 3 வரணும், ரூட் 4 வரணும், ரூட் 6 வரணும். ரூட் 2 இங்கே இருக்குது, ரூட் 3 இங்கே இருக்குது, 4 இல்லை. 4 எப்படி? ஆனால் 2 இருக்குது நம்மக்கிட்ட. 4 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் 4 சாரி 2 ரூட் 4ன்னு எழுதணும்னா 2 தான் அது. நெக்ஸ்ட்டு ரூட் 6 பை 1 தேவையில்லை. ஸோ இதை நம்மளோட RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.